ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எஸ்ஜிவிஆர் சமையல் சேனலுக்கு நம்ம பார்க்க போகிறது கடலப்பருப்பு போலி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் ஒரு கிளாஸ் கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா 2 வாட்டி அலசிட்டு அந்த குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை மூடி வச்சுருங்க. 2 விசில் வரட்டும். இப்போ அதுக்கு இடையிலேயே நம்ம மைதா மாவு ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். அதிலே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து அதை நல்லா சப்பாத்தி மாவு பசத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு அது மாவு நல்லா எங்கேயும் ஒட்டாமல் எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு அது கொஞ்சம் 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் ஊறட்டும். ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துகிட்டு நம்ம வேக வச்ச இந்த கடலப்பருப்பை நல்லா வடிச்சுக்கோங்க. வடிச்சிட்டு அது கூட ஆட் பண்ணிவிட்டு வெல்லம் ஒரு கிளாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா அரைச்சிக்கலாம். அது கூட 2 ஏலக்காய், கொஞ்சமாக சுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சுக்கு ஆட் பண்ணி அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பூரணத்தை. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருந்த மாவை நல்லா தட்டில் தட்டி அதுக்குள்ளே பூரணத்தை நம்ம உருட்டி வச்சுக்கலாம். வச்சுட்டு அது மேலேயே நம்ம நல்லா தட்டினோன்னா நமக்கு தேவையான போலி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது தோசைக்கல்லில் நம்ம போட்டு எடுத்தோன்னா சூடான போலி ரெடி. இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட்